இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருமாவளவன் உருட்டு. அதாவது இயேசும் ஈசனும் ஒன்றா. யார் சொல்கிறது? நம்ம திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாப்புல. உருட்டுலேயும் உருட்டு, மிகப்பெரிய உருட்டு இதுதான். புரிஞ்சுச்சிங்களா? முதல்ல தெய்வம் அப்படின்னா தத்துவம் சார்ந்து அவங்க வச்சுருப்பாங்க. அது இயற்கை அணுவெளி சார்ந்த கோட்பாடு. அதனால தான் ஒன்றே குலம் ஒருவனே தெய்வம்ன்ட்டு ஈசனை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவன் அம்மை அப்பன் அப்படின்னு சொல்லிட்டு. யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனார். இயற்கை அணுவெளி சார்ந்த கோட்பாடு. இதுக்கும் இயேசுக்கும் ஐரோப்பியனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதெல்லாம் இந்த ஐரோப்பியத்தின் அடிவருடி. அதாவது சைவ சித்தாந்தத்தை எதிர்த்து வந்து தெலுங்கு பயில வைங்க. யார்? திருமாவளவன்லாம் சைவ சித்தாந்தவாதி கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. சைவ சித்தாந்தங்கிறது அந்த 18 சித்தர்களை தவிர இது வேறு யாருக்குமே வந்து தெரியாது. நீங்கள் மீண்டும் மீண்டும் இவங்க வந்து கடந்துக்கிட்டு தான் தான் பெரிய புடுங்கி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணத்தின் அடிவருடியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் இந்த தெலுங்கு பயிலுவா. இங்கே வந்து பிராமண எதிர்ப்பு தெலுங்கு தேசத்தில் திராவிட